ஒரு சில பேருக்கு நீர் காய்கறிகளை எப்படி வேக வைக்கணும்னு தெரியாமல் சொதன்னு ஆக்கிடுவாங்க. எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், எந்த அளவுக்கு அதை வேக விடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சின்னதாக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் 2 கைப்பிடி அளவுக்கு நான் பைத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன். இது வந்து ஒரு சவுச்சவுக்குள்ள அளவு தான் இது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. சவுச்சவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட 3 தடவை இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க போதும். இதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வந்து நல்லா ஹையில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அடியில் உட்காந்துருக்காது, நல்லா வெந்திருக்கும், தனித்தனியாகவும் இருக்கும். இதுக்கு இன்னும் கூடுதலாக டேஸ்ட் கொடுக்குறது இந்த தாளிப்பு தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு 3-4 பச்சை மிளகா நல்லா கீரி அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு காரமே வந்து இந்த பச்சை மிளகா தான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது லேசாக வதங்கினா போதும். அதோட சவுசவு சேர்த்துட்டு தேங்காய் துருவலை சேர்த்து லேசாக பெரட்டி எடுத்துடலாம்.